Hi everyone, welcome to my channel and my name is Rajaritu and I'm a second year MBBS student. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் புக்ஸ் என்னென்ன அப்படின்றது கவர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருந்தேன். மெயின் புக்ஸ் என்னென்னன்றது பார்ட் 1ல் கவர் பண்ணியிருந்தேன். இது பார்ட் 2ல் ஆக்சசரி புக்ஸ், இப்போ ப்ராக்டிக்கல் புக்ஸ் என்னென்ன, அதர் புக்ஸ், தென் த மெயின் புக்ஸ் யூஸ்ட் இன் அனாட்டமி, அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ இன் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வந்து அனாட்டமி பார்த்துருவோம். அனாட்டமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்ப்ரியாலஜி, ஹிஸ்டாலஜி இருக்குது இல்லையா. இது வந்து மெயின் பேப்பரில் நீங்கள் ஒரு கொஷின் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த புக்ஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ 2 ஒன்று வந்து ஹியூமன் எம்ப்ரியாலஜி, இன்டர்பிரெக்ஸிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஹியூமன் எம்ப்ரியாலஜி யோகேஷ் சொன்டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 புக் இருக்குது. நான் யூஸ் பண்ணது இந்த புக் தான். யோகேஷ் சொன்டாக்கின்ற புக் தான் நான் யூஸ் பண்ணேன். பட் ஒரு சில பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரெக்ஸிங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் மித்த காலேஜ்லலாம் இந்த இன்டர்பிரெக்ஸிங் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து எது பெஸ்ட்டோ, உங்களுக்கு எது பெஸ்ட்டோன்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாலஜிக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் மேனுவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த டயக்ராம் நீங்கள் வரையணும் இல்லையா. ஒரு ப்ராக்டிக்கல் புக் கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் புக் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வரைஞ்சி தான் கீழே ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணணும் நீங்கள் அது டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அந்த புக்கை வச்சு தான் நாங்கள் வரைஞ்சோம். ஸோ இது அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு சில அந்த பாயிண்ட்ஸு, இப்போ சப்போஸ் வந்து வைவா வாய்ஸ் கேட்குறாங்க, டிஸ்கஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லாட்டி 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இல்லைன்னா இந்த நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். லைக் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா 5 மார்க் கொஷினில் நீங்கள் வரைஞ்சிட்டு கீழே பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 புக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹிஸ்டாலஜி நான் யூஸ் பண்ணது இந்த புக் தான், டெக்ஸ்ட் அண்ட் அட்லஸ் தான் யூஸ் பண்ணேன். ஒரு சில பேர் இன்டர்பிரெக்ஸிங் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னோடய ரூம்மேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்பிரெக்ஸிங் யூஸ் பண்ணிவிட்டு இதை விட இது பெட்டராக இருக்குதுன்னு சொன்னாங்க. பிகாஸ் இன்னும் பெட்டராக ஃப்ளோ சார்ட் இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. இட் டிபெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு சரி ஓகே, நான் இந்த புக்கே நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் எந்த புக்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன புக்னா அட்லஸ். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அட் ஆல். பட் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து ஓரியன்ட் ஆக முடியல, இது எப்படி இமேஜினேஷன், லைக் நம்மளால் புக்கு வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரு எது எங்கே இருக்குன்றது இமேஜினேஷன் பண்ண முடியல, சரியாக புரியலைன்னா வெறும் ஆக்சுவலாக லைக் ஒரு டயக்ராம் மட்டும்தான் இருக்கும். இதில் எல்லா டயக்ராமும் இருக்காது. இம்பார்ட்டண்டான டயக்ராம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இருக்கும். அதில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு ஓரியன்ட் ஆகிறதுக்காண்டி தான் இந்த புக்கு, அட்லஸ்ன்ற புக்கு. அட்லஸில் போய் நீங்கள் பார்த்து நீ என்னென்னன்றதை ஓரியன்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் புக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அனாட்டமியில். அதுக்கு ஜென்ரல் அனாட்டமி இருக்கும், ரீஜன் வைஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். ஸோ ஜென்ரல் அனாட்டமி விடிஎஸ்சியில் வாங்கிட்டு பிறகு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த அதர் புக்ஸ், ரீஜன் புக்ஸ் எல்லாம் விஷ்ராம் சிங் வாங்கினவங்களும் இருக்காங்க. இல்லாட்டி ஜென்ரல் அனாட்டமி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ராம் சிங்கில் படிச்சுட்டு பிறகு ரீஜன் வைஸ் வந்து பிடிசியில் படித்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு புக்கும் நீங்கள் வாங்குறத பொறுத்து இருக்குது. ஸோ ரீஜன் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ராம் சிங்கில் ஹெட் அண்ட் நெக்கோடு சேர்த்து இருக்கும். ஆனால் பிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாகவே நியூரோ அனாட்டமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்காகவே இருக்கும். ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் எதுனாலும் நீங்கள் வாங்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஃபிசியாலஜிக்கு வந்து ஆல்ரெடி நான் அங்கே சொல்லியிருந்தேன் கைட் அண்ட் ஜிகே பால். இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் மேனுவலுக்கு வந்து ஏகே ஜெயின் புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வாங்கி வச்சுக்கோங்க. பயோகெமிஸ்ட்ரிக்கு இந்த 4 புக்கு இருக்குது. 4 புக்கில் எந்த புக்குனாலும் யூ கேன் பை, ரைட். மோஸ்ட்லி ஃபிசியாலஜிக்கு வந்து நாங்கள் ரெக்கார்ட் தான் கடைசியில் பார்த்துட்டு போகணும். இன்பிட்வீன் அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடத்தும் போது நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, வைவாலாம் கேட்பாங்க, படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. நாங்கள் ஏகேஜென்லேருந்து படிச்சுட்டு போகணும். பட் அட் த எண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அவங்க கொடுத்த அந்த ரெக்கார்ட் தான். அந்த ரெக்கார்ட் புக்லேருந்து தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. பிகாஸ் த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப் எங்களுக்கு பயோகெம் முடிஞ்ச அடுத்த நாளே எங்களுக்கு ஃபிசியாலஜி இருந்துச்சு. ஸோ we doesn't have that much time to prepare everything. At the end we just go through the record book only. So அதனால் I don't think so this is that much important. But ஆனால் sometimes they will ask you to bring to the practical class. நீங்கள் இதை கொண்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போது இதை வச்சுக்கோங்க, லைட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க வைவா வாய்ஸு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராக்டிக்கல் மேனுவல்ஸில். இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் நடத்துகிற அவங்க எதுலேருந்து நடத்துவாங்கன்னு தெரியாது. ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே இந்த ப்ராக்டிக்கல் புக்கில் இருக்கிறது, பயோகெமாக இருக்கட்டும், ஃபிசியாலஜியாக இருக்கட்டும், ரைட். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதெல்லாமே. ஏன்னா சம்டைம்ஸ் வைவா வாய்ஸில் கேட்பாங்க, ரைட். ஸோ தட்ஸ் இட். பட் எனிவே யூ வில் ஓரியன்ட் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன். உங்களுக்கு புரியாது, பட் போக நீங்கள் ஓரியன்ட் ஆகிடுவீங்க. யூ கேன் டூ இட். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த அதர் புக்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.